வணக்கம். புதுவை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்த பட்ஜெட் சாமானிய மக்களை உயர்த்தும் பட்ஜெட் என சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் புகழாரம் சூட்டியுள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் அவர்கள் பேசுகையில், புதுவை முதல்வர் மாண்புமிகு திரு ரங்கசாமி அவர்கள் தாக்கல் செய்த வரவு செலவு திட்டமானது புதுச்சேரியின் பெரும்பான்மை மக்கள் தொகையான சாமானிய மக்களின் நலனை விரும்பி அவர்களின் மேம்பாட்டுக்காக உருவாக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டம் என நான் எடுத்த எடுப்பிலே சொல்லிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதை எடுத்துக்காட்டாக புதுச்சேரி முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா அவர்கள் குறிப்பிட்டுள்ள நடப்பு நிதியாண்டு முதல் இலவச அரிசி மற்றும் மானிய விலையில் பருப்பு, கோதுமை, சர்க்கரை, சமையல் எண்ணெய் ஆகிய உணவுப் பொருட்களை வழங்க உள்ளது என தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்ட விழைகிறேன். நமது மக்கள் முதல்வர் எப்போதுமே சாமானிய மக்களின் வளர்ச்சிக்காக திட்டம் தீட்டி அவர்களை உயர்த்துபவர் என்பது நாம் நன்கு அறிந்தது. அந்த வகையில் புதுச்சேரி மக்களை மையமாக கொண்டு செயல்படுத்தப்படவுள்ள வரவு செலவு செயல் திட்டமாக இதை கருதுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சரை வெகுவாக பாராட்டுகிறேன். இந்த இடத்தில் நான் அவசியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ஒன்று, குடிமைப் பொருள் வழங்கல் துறையில் மக்கள் தங்களுடைய உணவு பங்கீட்டு அட்டையில் பெயர் மாற்றுதல், சேர்த்தல், நீக்குதல், புதிய முகவரி பதிவு செய்தல் போன்றவற்றின் காரணமாக பொதுமக்களை இதுவரை அலைக்கழித்து வந்திருந்தனர். பல குளறுபடிகளும் அதில் நடைபெற்றிருந்தன. தற்பொழுது அனைத்து சேவைகளும் இணையதளம் மூலம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பது பொதுமக்களுக்கு நிம்மதியடை செய்யும் ஒரு நல்ல அறிவிப்பாகும். இதற்காக முதலமைச்சர் அவர்களை நான் வெகுவாக பாராட்டுகிறேன். புதுச்சேரி அரசு, குறிப்பாக புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் எப்போதுமே மாணவர்கள் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளவர் என்பது நாம் நன்கு அறிந்ததே. அதன் காரணமாகத்தான் கடந்த 20 ஆண்டுகளாக நம்முடைய மாநிலத்தில் மருத்துவம், பொறியியல், செவிலியர், கல்வியியல் போன்ற கல்விகளை பயின்று வரும் பட்டதாரிகளும் அதிகரித்துள்ளனர். காமராஜர் கல்வி கட்டணம் செலுத்தும் திட்டத்தின் கீழ் பல்வேறு மாணவர்கள், பல்லாயிரம் மாணவர்கள் பலன் பெற்றுள்ளனர். மேலும் பெற்றோர்களும் நிம்மதி அடைந்திருந்தனர் என்பதும் நாம் நன்கு அறிந்ததே. அந்த வகையில் இப்பொழுது மாணவர்கள் ஊக்குவிக்கும் விதமாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்பதை அறிவித்திருப்பது போற்றத்தக்கதாகும். மருத்துவ கல்வியில் சேர்வதற்காக நீட் தேர்வில் மாணவர்கள் வெற்றி பெறும் வகையில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு நடப்பாண்டு முதல் இலவச நீட் பயிற்சி அளிக்க அரசு முன்வந்திருப்பது பாராட்டத்தக்கதாகும். இந்த வரவு செலவு திட்டத்தில் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு அம்சம் இருக்கிறது. இதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். கிராமப்புற பகுதியில் உள்ள, குறிப்பாக மடுக்கரை பகுதியில் உள்ள ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியை முன்மாதிரி கல்லூரியாக மாற்றுவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது கட்டாயம் கிராமப்புற மாணவர்களிடையே கல்வியை மேம்படுத்தும் என்பதில், குறிப்பாக பள்ளி கல்வியிலிருந்து கல்லூரி கல்விக்கு செல்லும் மாணவர்களை வளர்ச்சியடை செய்யும். இதன் காரணமாக கிராமப்புற மாணவர்கள் பெரும் பயனடைவார்கள் என்பதில் ஐயமில்லை. கிராமப்புற மாணவர்கள் மீது பெருமளவு அக்கறை கொண்டுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த நேரத்தில் பாராட்டுவது என்னுடைய கடமையாகும். இதே போலவே சமூகத்தின் அடித்தட்டில் உள்ள மீனவர்களுக்கும் நலன்களை வாரி வழங்கியுள்ளது இந்த வரவு செலவு திட்டம். மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை அதிகரித்திருப்பது மீனவர்களுக்கு பெருமகிழ்ச்சி அளிக்கும். இவ்வாறு விவசாயிகள் முதற்கொண்டு சமூகத்தின் அடித்தளத்தில் உள்ள மீனவர்கள் தொடங்கி தொழிலாளர்களுக்கும் பல்வேறு திட்டங்களை அவர்கள் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகளை இந்த வரவு செலவு திட்டமானது அளித்துள்ளது. புதுச்சேரியில் சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைய செய்வதற்காக பல்வேறு திட்டங்கள் வரவு செலவு திட்டத்தில் அளிக்கப்பட்டுள்ளன. ஆனால் புதுச்சேரியை பொறுத்தவரையில் வார இறுதி நாட்களில், அது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் புதுச்சேரியின் அண்டை மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருவது பெருமளவு அதிகரித்துள்ளது. அதன் காரணமாக புதுச்சேரியில் மிக நீண்ட போக்குவரத்து நெரிசலை நாம் காண்கிறோம். அதனை நீக்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான அரசு எடுக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரியில் அண்மை காலமாக கஞ்சா என்னும் போதைப் பொருள் அதிகமாக புழக்கத்தில் இருந்து வருகிறது. இது குறிப்பாக பள்ளி மாணவர்களிடையும் கல்லூரி மாணவர்களிடையும் அதிகரித்து வருகிறது. இதனை நாம் உடனடியாக தடை செய்தால் மட்டுமே நம்முடைய மாணவர் சமூகத்தை காப்பாற்ற முடியும். எதிர்கால சந்ததியை நாம் போதைப் பொருள் அற்ற சமூகமாக மாற்ற இது வழிவகுக்கும். எனவே இது குறித்து நடவடிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார்கள் என நம்புகிறேன். புதுச்சேரியில் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு தொழில்கள் பெருமளவு வளரவில்லை என்ற காரணத்தினால் தொழிற்சாலைகளில், அதாவது தனியார் தொழிற்சாலைகளில் வேலைவாய்ப்பு குறைந்து வருகிறது.
எனவே புதுச்சேரி அரசு தொழில் வளர்ச்சி அதிகமாக கவனத்தில் கொண்டு புதுச்சேரியில் ஏற்கனவே செயல்பட்டு வந்த ஏஎஃப்டி மில், பாரத் மில், சுதேசி பஞ்சாலை மில் போன்றவற்றை புனரமைக்க வேண்டும் அல்லது மாற்று வழியை கண்டறிந்து அவற்றை நாம் தொழில் முனையும் இடங்களாக மாற்றினால் படித்து வேலை வாய்ப்பகத்தில் பதிவு செய்துள்ள இளைஞர்களுக்கு நாம் வேலை வாய்ப்புகளை அளிக்க முடியும். அதன் காரணமாக போதைப் பொருள் அற்ற வறுமையற்ற சமூகத்தை நம்மால் உருவாக்க முடியும் என்பது நிதர்சன உண்மை. இதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரியில் அனைத்து துறைகளிலும் பல்வேறு ஆண்டுகளாக காலியாக உள்ள அரசு பணிகளுக்கான இடங்களை நிரப்புவதற்கு புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வரவு செலவு திட்டத்தில் பொதுப்பணித்துறையின் மூலமாக பொறியாளர்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என வரவு செலவு திட்டத்தில் அறிவித்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும். படித்த இளைஞர்கள் இதனை பயன்படுத்தி தன்னுடைய வாழ்வை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இளைஞர்களுக்கு இந்த நேரத்தில் நான் கோரிக்கை விடுக்கிறேன். அண்மை காலமாக புதுச்சேரியில் இதுவரை இல்லாத அளவுக்கு மின்வெட்டு அதிகரித்து இருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை மின்துறை மூலமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள், இப்பொழுதும் அறிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் அந்த மின்வெட்டுகளை நாம் குறைப்போம் என்று சொன்னால் பொதுமக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அது வகை அளிக்கும். இதனை முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்து தீர்வு செய்யும் என நம்புகிறேன். புதுச்சேரி அரசானது பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கலில் நல்ல கவனம் செலுத்தி வருகிறது என்பதை மக்கள் அறிவார்கள். எனினும் எதிர்காலத்தில் குடிநீர் விநியோகம் இதே அளவில் சிறப்பாக இருக்குமா என்பதை நாம் உறுதியாக சொல்ல இயலாது. ஏனெனில் நிலத்தடி நீர் மட்டமானது மிகவும் தொடர்ந்து குறைந்து வருகிறது. ஊர் பகுதிக்குள் கடலில் உள்புகும் அபாயம் இருந்து வருகிறது. இதனை சரி செய்யும் பொருட்டு, குறிப்பாக நிலத்தடி நீரை அதிகப்படுத்தும் பொருட்டு பல்வேறு குடிநீர் திட்டங்களை அரசு செயல்படுத்த வேண்டுமென நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி அரசின் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமானது மாணவர்கள், இளைஞர்கள், சாமானிய மக்கள், நடுத்தர மக்கள் ஆகியோர்களுக்கு நலம் தரும் வரவு செலவு திட்டமாகவும் புதுச்சேரியை ஒட்டுமொத்தமாக மேம்படுத்தும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ள வரவு செலவு திட்டமாகவும் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து புதுச்சேரி அரசு சாமானிய மக்களின் நலன் மீது அக்கறை கொண்டு வளர்ச்சி திட்டங்களை நிறுவி அதை செயல்படுத்தினால்தான் எதிர்காலத்தில் மக்கள் நமக்கு வாக்களித்து நம்மை வெற்றியடைய செய்வார்கள் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. எனவே இதை போன்ற முழு நிலையிலான வளர்ச்சி திட்டங்களை முழுமையாக கொண்டுள்ள வரவு செலவு திட்டத்தை எதிர்காலத்தில் திட்டமிட்டு புதுச்சேரி மக்களையும் மண்ணையும் காப்பாற்ற வேண்டுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் என்று பேசினார். புதுச்சேரியில் உள்ள ஏரி மற்றும் குளங்கள் தூர்வாரப்படும் என முதல்வரின் அறிவிப்பிற்கு முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் நன்றி தெரிவித்துள்ளார். பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் பேசுகையில், இந்த அவையில் முதலமைச்சர் அவர்கள் ஏரிகளை தூர்வாருவது குறித்து ஒரு நல்ல செய்தியை சொன்னார்கள். புதுச்சேரியில் உள்ள 85 ஏரிகளில் 55 ஏரிகளை மத்திய அரசாங்கத்தின் ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் உதவி பெற்று தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்கள் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து உறுப்பினர்களும் புதுச்சேரி நீர்நிலை ஆதாரங்களை வலுப்படுத்துவது குறித்து பேசினார்கள். புதுச்சேரி மாநிலத்திற்கு இன்று குடிநீர் தேவை மிக முக்கிய விஷயமாக மாறி இருக்கிறது. ஒரு காலத்தில் முத்தரையர் பாளையத்தில் குடிநீர் புதுச்சேரி முழுவதும் வந்தது. இன்று அந்த நிலை இல்லை. புதுச்சேரி நகர பகுதியில், குறிப்பாக என்னுடைய தொகுதியில் பல இடங்களில் குடிநீர் உப்புத்தன்மையாகிவிட்டது. அதனுடைய சுவையும் சரியில்லை. எனவே மக்கள் பாட்டிலில் குடிநீரை பெறுவது என்பது தினசரி கடமைகளில் ஒன்றாகிவிட்டது. புதுச்சேரிக்கா இந்த நிலைமை என்று கேட்கின்ற அளவிற்கு நிலைமை மோசமாகி இருக்கிறது. முதல்வர் அவர்கள் முத்திரையர்பாளையம் பள்ளியில் படித்தவர். தினமும் அந்த பள்ளியில் தண்ணீர் குடித்திருப்பார். இன்று நகரத்தில் வந்து அவர் தண்ணீர் குடித்து பார்த்தால் அவருக்கு நிலைமை புரியும். புதுச்சேரி நகரமயமாகிவிட்டதால் சுனாமிக்கு பிறகு கடல் நீர் உள்புகுந்து இது வாழும் இடமல்ல என்ற நிலையை ஏற்படுத்தி விட்டது. சுற்றுலாவுக்கு மட்டும் உகந்த ஊர் என்ற நிலை வருமானத்திற்கு வழி தரலாம். ஆனால் வாழ்வதற்கு அது சரியாக வருமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். புதுச்சேரி காரைக்காலில் உள்ள ஏரி குளங்கள் நாம் உருவாக்கியது அல்ல. மன்னர்கள் காலத்தில் வழி வழியாக முன்னோர்கள் காலத்தில் அந்த ஏரி குளங்கள் குட்டைகள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிக்குமான நீர்நிலைகள் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டன. காலப்போக்கில் அதில் ஆக்கிரமிப்புகள் வந்ததன் விளைவாக இன்று நாம் நல்ல நீரை குடிக்க முடியாத சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம். மழைநீர் சேமிப்பு தான் இதற்கு ஒரு நல்ல தீர்வு என்பதை நான் இந்த சபையிலே பலமுறை தெரிவித்திருக்கின்றேன்.
முதல்வர் அவர்களும் அதற்கு செவிசாய்த்து கேட்டிருக்கிறார். பிரெஞ்சு அரசாங்கத்தின் உதவியுடன் நாம் மேற்கொள்ளவிருக்கும் திட்டத்தை விட மழைநீர் சேமிப்பு என்பது காலம் காலத்துக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு திட்டம். மிக குறைந்த அளவிலே செலவிலே அதை முடித்துவிட முடியும். அப்படி செய்கிற போது புதுச்சேரியினுடைய நீர்நிலை வலுப்பெறும். அதனுடைய ஆதாரம் அடித்தளத்திலிருந்து மேம்படுத்தப்படும் என்கின்ற உண்மைகள் நான் மட்டுமல்ல, வல்லுநர்கள் பலரும் சொல்லி வந்திருக்கிறார்கள், சொல்லிக் கொண்டும் இருக்கிறார்கள். மழைநீர் சேமிப்பின் பயன்களை நமது முன்னோர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள். நாம் கோட்டை விட்டிருக்கிறோம் என்பதற்கு இன்றைய புதுச்சேரியின் அவல நிலையும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஏரிகளை குளங்களை தூர்வாருவோம் என்று முதலமைச்சர் அறிவித்ததற்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல புதுச்சேரி கவர்னர் திரு கைலாஷ்நாதன் அவர்கள் முதல் முறையாக அரசு பணிகளை துவக்கி இருக்கிறார். அதில் முதல் பணியாக ஏரி குளங்களை அவர் பார்வையிட்டு இருக்கிறார். குடிநீரின் அவசியத்தை உணர்ந்ததால் அவருக்கு அந்த உணர்வு ஏற்பட்டிருக்கும் என்று நான் கருதுகிறேன். புதுச்சேரியினுடைய மிகப்பெரிய ஏரிகளான ஊசுடு ஏரியும் பாகூர் ஏரியும் வரும் காலங்களில் இருக்குமா என்று கேட்கிற அளவிற்கு அதனுடைய பரப்பளவும் குறைந்து கொண்டு வருகின்றன. அதை கவனிக்கும் போக்குகளும் குறைந்து வருகின்றன. அவ்வாறு இல்லாமல் இந்த இரு ஏரிகளை மட்டுமல்ல, இருக்கிற அத்தனை ஏரிகளையும் குளங்களையும் குட்டைகளையும் நீர்நிலை ஆதாரங்களையும் செவ்வன சரிப்படுத்தி செய்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கான முதல் முயற்சி கவர்னர் அவர்கள் எடுத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பேசினார். புதுவை மக்களின் உயிர்நாடி பிரச்சனையான குடி தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏரிகளை ஆய்வு செய்த துணைநிலை ஆளுநருக்கு முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இது தொடர்பாக புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் காமராஜ் நகர் தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் அவர்கள் பேசுகையில், நமது மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் முதல் பணியாக புதுச்சேரியின் உயிர்நாடி பிரச்சனையான குடி தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுத்து உசுட்டேரி பாகூர் ஏரிகளை ஆய்வு செய்து அங்கிருந்து குடி தண்ணீரை புதுச்சேரிக்கு கொண்டு வர எடுத்த முயற்சிக்கு எனது பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கு புதுச்சேரி அரசு செலவு செய்ய திட்டமிட்டுள்ள பல கோடி திட்டத்தை கைவிட்டு மழை நீரையும் ஏரி ஆறு குளங்களில் உள்ள தண்ணீரை சேமித்து அவற்றை சுத்திகரிப்பு செய்து குழாய்கள் மூலம் புதுச்சேரிக்கு கொண்டு வந்து நல்ல சுகாதாரமான தரமான குடி தண்ணீரை புதுச்சேரி மக்களுக்கு வழங்கலாம் என்ற திட்டத்தை ஆலோசனை முதலில் புதுச்சேரி அரசு மற்றும் முதல்வருக்கு வழங்கியது நான் தான். ஆனால் அரசு எனது இந்த ஆலோசனை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் முதல்வராக இருந்தபோது அவரது முதன்மை செயலராக இருந்து தரமான ஆட்சிக்கு உதவியாக இருந்து அந்த மாநில குடி தண்ணீர் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வெற்றிகரமாக நிறைவேற்றியவர் புதிதாக பொறுப்பேற்றுள்ள நமது மேதகு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்கள். அவர் பொறுப்பேற்றவுடன் புதுச்சேரி நிலவரங்களை கேட்டறிந்தும் நான் சட்டமன்றத்தில் பேசிய குடித்தண்ணீர் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் அதை கவனத்தில் கொண்டும் புதுச்சேரி மக்களின் வாழ்வாதார பிரச்சனையாக குடி தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் பொறுப்பேற்றவுடன் முதல் ஆய்வாக உசுட்டேரி பாகூர் ஏரிகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்து அங்கிருந்து குடி தண்ணீர் புதுச்சேரிக்கு கொண்டு வர மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் எடுத்த முயற்சிக்கு நன்றி, எனது பாராட்டுக்கள். இதை பெரிதும் வரவேற்கிறேன். மேலும் இந்த முயற்சிகளை செயல் வடிவம் ஆக்கி விரைவில் நல்ல குடிநீரை புதுச்சேரிக்கு கொண்டு வர அரசுக்கும் துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கும் என்றும் துணையாக நிற்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பேசினார். புதுச்சேரியின் புதிய டிஜிபியாக ஷாலினி சிங் ஐபிஎஸ் பதவியேற்றுக் கொண்ட நிலையில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரியின் டிஜிபியாக கடந்த ஓராண்டாக ஸ்ரீனிவாஸ் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த ஜூலை மாதத்துடன் அவர் ஓய்வு பெற்றார். இதனை அடுத்து புதுச்சேரியின் புதிய டிஜிபியாக டெல்லி காவல்துறையில் குற்றப்பிரிவு சிறப்பு அதிகாரியாக செயல்பட்டு வந்த ஐபிஎஸ் அதிகாரி ஷாலினி சிங்கை ஒன்றிய உள்துறை அமைச்சகம் நியமித்தது. இதனை அடுத்து நேற்று புதுச்சேரி வந்த அவர் இன்று புதுச்சேரியின் டிஜிபியாக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு புதுச்சேரி காவல்துறையின் உயர் அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக புதிய டிஜிபிக்கு புதுச்சேரி காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. இதனிடையே புதிய டிஜிபி ஷாலினி சிங் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றார்.
புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட 45 அடி சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தை ஆய்வு செய்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பள்ளத்தை உடனடியாக சரி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்த திடீர் கனமழையால் நகர் மற்றும் கிராமப்புறங்களில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடியாமல் உள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட 45 அடி சாலையில் அண்ணாமலை நகர் அருகில் நேற்று திடீரென பள்ளம் ஏற்பட்டது. தகவல் அறிந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பள்ளம் விழுந்த பகுதியை ஆய்வு செய்தார். உடனடியாக சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பள்ளத்தை ஆய்வு செய்து உடனடியாக அதனை சரி செய்ய பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அறிவுறுத்தினார். இந்நிகழ்வின் போது பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற காய், கனி, விதை மற்றும் உணவு திருவிழாவை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இயற்கை மற்றும் பாரம்பரிய உணவு நுகர்வோர் சங்கம் மற்றும் நம்மாழ்வார் இயற்கை உழவர் சாகுபடியாளர் சங்கம் இணைந்து நடத்திய பாரம்பரிய காய், கனி, விதை மற்றும் உணவு திருவிழா புதுச்சேரி தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த உணவுகளை ருசித்து பார்த்து உணவு திருவிழாவை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் என பலரும் திரளாக கலந்து கொண்டனர். உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற சாகச நீச்சல் பயணம் மேற்கொண்ட சிறப்பு குழந்தைகளை சபாநாயகர் செல்வம் வரவேற்று வழி அனுப்பினார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வேவ் ரைடர்ஸ் விளையாட்டு குழு சார்பில் ராமேஸ்வரம் முதல் சென்னை மெரினா கடற்கரை வரையில் 604 கிலோமீட்டர் தொலைவுக்கு மாற்றுத்திறனாளி நீச்சல் வீரர்கள் 15 பேர் கடலில் நீந்தி செல்லும் நீச்சல் சாகச பயணம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற உள்ளது. கடந்த 5ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் இந்த நீச்சல் பயணத்தை அவர்கள் தொடங்கினர். மருத்துவ குழு, பாதுகாப்பு குழு அடங்கிய கப்பல், படகுகளுடன் கடலில் நீந்தி வந்த நீச்சல் வீரர்கள் நேற்று மாலை புதுச்சேரி தலைமை செயலகம் முன்னுள்ள கடற்கரை பகுதிக்கு வந்தனர். அவர்களுக்கு தமிழ்நாடு மீனவர் பேரவைத் தலைவர் அன்பழகனார் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வீரர்களை வரவேற்று வாழ்த்தினர். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய பார்வையாளர் லோகநாதன், வேவ் ரைடர்ஸ் குழு தலைமை பயிற்சியாளர் சதீஷ்குமார் மற்றும் தேசிய மீனவர் பேரவைத் தலைவர் இளங்கோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தற்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கும் புதுச்சேரியின் தண்ணீர் பிரச்சினை குறித்து ஆளுநரும் முதல்வரும் சேர்ந்து சிறந்த தீர்வை அளிப்பார்கள் என்று திடமாக நம்புவதாக முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் தெரிவித்துள்ளார். ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் உதவி பெற்று புதுச்சேரியில் 55 ஏரிகளை தூர்வார நடவடிக்கை அரசு முடிவு செய்துள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் இந்த தகவலை தெரிவித்தனர். புதுச்சேரியில் குடிநீர் தேவையை முதன்மை நோக்கமாக செயல்பட வேண்டும் என்று காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜான்குமார் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார். ஏரிகளை தூர்வாறுதல், மழைநீர் சேமிப்பு திட்டம் போன்றவற்றையும் அவர் வலியுறுத்தி வருகின்றார். சட்டமன்றத்தில் இது குறித்து கேள்வி எழுப்பியும் அரசின் கவனத்தை ஈர்த்தும் அவர் பலமுறை பேசியிருக்கின்றார். புதுச்சேரி அரசு பிரான்ஸ் அரசு நிதி உதவி பெற்று நகர்ப்புற குடிநீர் திட்டத்தை நிறைவேற்ற முயன்று வருகிறது. இதற்காக ஏம்பலம் அருகே ஆழ்துளை கிணறுகள் அமைத்து புதுச்சேரி நகர பகுதிக்கு உப்பில்லாத நல்ல குடிநீரை வழங்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் இந்த திட்டத்திற்கு பதிலாக மழைநீர் சேமிப்பு திட்டத்தை வீட்டுக்கு வீடு கொண்டு வர அரசு திறந்த கதையில் செயல்பட வேண்டும். ஏரிகள், குளங்கள் தூர்வாரப்பட்டு மழைக்காலத்தில் தண்ணீர் சேமிக்கப்பட வேண்டும் என்று பாஜக எம்எல்ஏ ஜான்குமார் கூறி வந்தார். அவருடைய யோசனைகளுக்கு செவிசாய்க்கும் வகையில் ஜல்ஜீவன் திட்டத்தின் உதவி பெற்று மொத்தமுள்ள 55 ஏரிகளை தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டசபையில் முதல்வர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் 40 கிலோமீட்டர் தொலைவு வரை மட்டுமே புதுச்சேரியில் ஆறுகள் உள்ளது. இதில் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு தடுப்பணைகள் அமைக்கப்பட்டு நிலத்தடி நீர் பாதுகாக்கும் பணிகளை செய்து வருகின்றோம். மேலும் 17 தடுப்பணைகளை கட்டவும் பொதுப்பணித்துறை முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றது என்று தகவல்களையும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டசபையில் தெரிவித்தார். 2019 பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தை அறிவித்தது. நாடு முழுவதும் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் வீடுகள் தோறும் குடிநீர் குழாய் இணைப்பு கொடுத்து நல்ல குடிநீரை வழங்குவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும்.
2024ஆம் ஆண்டுகள் இந்த திட்டத்தை நிறைவேற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக ஜல் ஜீவன் துறை என்ற புதிய துறை ஏற்படுத்தப்பட்டு தனி அமைச்சரின் மூலம் பிரதமரின் இந்த கனவு திட்டம் காணப்படுகின்றது. இதுவரை சுமார் 13 கோடி மக்களுக்கு குடிநீர் குழாய் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவிக்கின்றது. இதில் புதுச்சேரி போன்ற சில மாநிலங்கள் 100% இலக்கை எட்டி சாதனையும் படைத்துள்ளன. அதே சமயம் புதுச்சேரியில் குறிப்பாக நகர்ப்புறத்தில் நல்ல குடிநீர் இல்லை. சுனாமிக்கு பிறகு நகர்ப்புறங்களில் தண்ணீரில் உப்புத்தன்மை அதிகமாகிவிட்டது. இதனால் ஒவ்வொரு பகுதியிலும் தனியார் ஆழ்துளை கிணறு போட்டு கேன் வாட்டர் சப்ளை செய்து வருகின்றனர். நல்ல குடிநீர் என்பது காணல் நீராகிவிட்டது. கடலை ஒட்டிய பகுதியாக புதுச்சேரி இருப்பதால் கடல் நீர் வசிப்பிடங்களுக்குள் உள்ளே புகுந்துவிட்டது. வாழும் தன்மை இல்லாத பகுதியாக புதுச்சேரி மாறிவிடுமோ என்ற கவலையும் எழுந்துள்ளது. குடிநீரை தரமானதாக கொடுக்க வேண்டும், மழைநீரை கூட பிடித்து குடிக்கலாம் என்றும் அவர்கள் மக்களுக்கும் அரசுக்கும் யோசனைகளை சொல்லி வருகின்றனர். இப்பொழுது அரசும் அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்பட தொடங்கி இருக்கின்றது. புதுச்சேரி முதல்வர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சரின் அறிவிப்புகள் அதை எடுத்து காட்டுகின்றன. கடந்த 7ஆம் தேதி புதுச்சேரியின் புதிய கவர்னராக கைலாஷ்நாதன் பதவியேற்றார். அதிகாரிகள் உள்ளிட்டோரை சந்தித்து முடித்த பிறகு முதல் நிகழ்ச்சியாக பாகூர் மற்றும் ஊசுடி ஏரிகளை அவர் பார்வையிட சென்றார். குஜராத்தில் முதன்மை செயலாளராக இருந்து அப்பொழுதே முதல்வர் மோடிக்கு பக்கபலமாக இருந்தவர் கைலாஷ்நாதன். அந்த மாநிலத்தின் குடிநீர் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டவர். அவர் இப்பொழுது புதுச்சேரிக்கு கவர்னராக வந்திருப்பதன் மூலம் பாஜக எம்எல்ஏ ஜான்குமாரின் கனவுகளுக்கும் வடிவம் கிடைக்க தொடங்கியுள்ளனர். தண்ணீர் பிரச்சனைக்கான தீர்வுகளுக்கு முக்கியத்துவம் தரும் கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோருக்கு புதுச்சேரி சட்டமன்ற பாஜக உறுப்பினர் ஜான்குமார் நன்றி தெரிவித்துள்ளார். இது குறித்து அவரது அறிக்கையில், புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் பாகூர் ஊசுடி ஏரிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளார். தண்ணீருக்கான பணியாக அவர் மேற்கொண்டிருக்கின்றார். நீரின்றி அமையாத உலகு என்பதுதான் உண்மை. 2000 ஆண்டுகள் முன்பே இது குறித்த பிரச்சனைகள் வந்து அதற்கு வள்ளுவரும் விளக்கம் தந்துவிட்டார். இப்பொழுது வரை தண்ணீர் குறித்த பிரச்சனைகள் உலகம் முழுவதும் இருந்து வருகின்றன. 3ஆம் உலகப் போரே வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த சூழலில் புதுச்சேரி நீர் ஆதாரங்களை நாம் வலுப்படுத்தியாக வேண்டும். அதற்கு முதல் படி மழைநீர் சேமிப்பு தான். இதைதான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றேன். பிரான்ஸ் குடிநீர் திட்டத்திற்கு பதிலாக நமது சொந்த நீர் ஆதாரங்களை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதன் தொடக்க புள்ளியாக ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 55 ஏரிகளை தூர்வார புதுச்சேரி முதல்வர், பொதுப்பணித்துறை அமைச்சரின் சட்டசபை அறிவிப்புகள் உள்ளன. அவர்களின் இந்த அறிவிப்புகளுக்கு என் நன்றி. அதேபோல் கவர்னரும் புதுச்சேரியில் குடிநீர் பிரச்சினைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதாக அவருடைய ஏரிகள் ஆய்வு செய்த நிகழ்ச்சியில் இருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. அதிகாரியாக இருந்து கவர்னராக வந்தவர் கண்முன்னே புதுச்சேரியின் தண்ணீர் பிரச்சினை இப்பொழுது முன்வைக்கப்பட்டு இருக்கின்றது. அதற்கு கவர்னரும் முதல்வர் ரங்கசாமியும் சேர்ந்து சிறந்த தீர்வை அளிப்பார்கள் என்று நான் திடமாக நம்புகின்றேன். அதற்காக அவர்களுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று ஜான்குமார் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். வில்லியனூர் அருகே போலீசாரை தாக்கியது தொடர்பாக பொதுமக்களிடம் போலீஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். வில்லியனூர் அருகே குற்றவாளி பிடிக்க சென்ற போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் வசந்த் சரமாரியாக தாக்கப்பட்டார். காயமடைந்த அவரை அப்பகுதியில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். போலீசாரை மருத்துவமனையில் சேர்த்து அப்பகுதியை சேர்ந்த சில குடும்பத்தினருக்கு குற்றவாளிகள் மிரட்டல் விடுத்தனர். இது குறித்து அப்பகுதியினர் போலீசாரிடம் தெரிவித்ததை அடுத்து நேற்று போலீசார் தாக்கப்பட்ட இடத்தில் குடியிருக்கும் பொதுமக்களிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். மேலும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதாக மிரட்டல் ஏதாவது வந்தால் போலீசார் மொபைல் எண்ணில் தொடர்பு கொள்ளவும் என அப்பகுதியினரிடம் போலீஸ் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துவிட்டு சென்றனர். பூரணாங்குப்பம் கிராமத்தில் நடைபெற்ற புதுச்சேரி தமிழ்நாடு மாநில அளவிலான மாபெரும் சிலம்பம் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழாவில் முதல்வர் ரங்கசாமி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி தமிழ்நாடு மாநில அளவிலான மாபெரும் சிலம்ப போட்டிகள் 22ஆம் ஆண்டு கோடைக்கால இலவச சிலம்ப பயிற்சி முகாம் நிறைவு விழா ஆகியன பூரணாங்குப்பத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சிலம்ப போட்டிகளை துவக்கி வைத்தார். இந்த போட்டியில் புதுச்சேரி, காரைக்கால், சென்னை, திருவள்ளூர், மயிலாடுதுறை, காரைக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த சிலம்ப வீரர்கள் சுமார் 1200 பேர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த 2 மாணவர்களும் சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டனர். மாலையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு
வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்து பேசினார். நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், பெரியாண்டவர் கிராமிய கலைக்குழு தலைவர் வெற்றிவேல், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அயூப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புரணங்குப்பம் மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழக நிறுவனர் பழனிவேல் அனைவரையும் வரவேற்றார். செயலாளர் சீனிவாசன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். பொருளாளர் ஷியாம்லா பழனிவேல் நன்றி கூறினார். புதுச்சேரி தமிழ்நாடு மாநில அளவிலான சிறந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழக நிர்வாகிகள், மாணவ மாணவிகள் செய்திருந்தனர். காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடா நகர் மற்றும் ரெயின்போ நகரில் உள்ள வாட்டர் பிளான்ட் சரிவர இயங்கவில்லை என தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார், காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடா நகர் மற்றும் ரெயின்போ நகரில் உள்ள வாட்டர் பிளான்ட் சரிவர இயங்கவில்லை, அடிக்கடி பழுதடைந்து விடுகின்றது. இங்கு பணியமர்த்தப்பட்டவர்கள் பணிக்கு சரிவர வருவதில்லை. இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் என்று கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது நான் கேள்வி எழுப்பியிருந்தேன். இப்பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதில் அளித்தார். ஆனால் ஒரு வருட காலமான நிலையில் தற்பொழுது கூட வெங்கடா நகர் வாட்டர் பிளான்ட் இயங்கவில்லை என்பது அரசுக்கு தெரியுமா? இந்த வாட்டர் பிளான்ட் இயங்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? இதனால் மக்கள் மிகுந்த பாதிப்படைந்துள்ளனர் என்பது அரசுக்கு தெரியுமா? இந்த வாட்டர் பிளான்ட் மீண்டும் இயக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள், காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் குடியிருப்பு சுத்திகரிப்பு நிலையம் வடக்கு குடியிருப்பு பிரிவின் கீழ் இயங்கி வருகின்றது. குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் தினமும் சராசரியாக 3000 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து வருகிறது. நீண்ட கால மற்றும் அன்றாட பயன்பாட்டின் காரணமாக குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் உள்ள சில உபகரணங்கள் பழுதடைந்து விடுகின்றது. இதில் உள்ள சேதமடைந்த உபகரணங்கள் உடனடியாக மாற்றப்பட்டு தொடர்ந்து இயக்கப்படுகிறது. இங்கு பணிபுரியும் ஊழியர்கள் சரியான நேரத்திற்கு இயக்கி வருகின்றனர். வெங்கடா நகர் குடியிருப்பு சுத்திகரிப்பு நிலையம் வாட்டர் லைஃப் பிரைவேட் லிமிடெட் மூலம் பராமரிக்கப்பட்டு இயக்கப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு சராசரியாக 5000 லிட்டர் விற்பனை செய்யப்படுகிறது. தற்பொழுது செல்லான் நகர் ஆழ்துளை கிணற்றிலிருந்து பெறப்படும் நீரில் டிடிஎஸ் அளவு அதிகமாக உள்ளது. அதன் காரணமாக உபகரணங்கள் அடிக்கடி பழுதடைந்து வருகின்றது. மேலும் ஒப்பந்ததாரர் தண்ணீரை பராமரிப்பதிலும் சுத்திகரிப்பதிலும் சிக்கல்களை எதிர்கொள்கிறார். இதனால் பைப்லைனில் அழுத்தம் குறைவாக உள்ளதால் புதிய குழாய் பதிக்கப்பட்டு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது என்று தெரிவித்தார். காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கவிக்குயில் நகர் 5வது குறுக்கு வீதியில் உள்ள பெரிய வாய்க்காலை தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படுமா என தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார், காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கவிக்குயில் நகர் 5வது குறுக்கு வீதியில் உள்ள பெரிய வாய்க்கால் பல வருடங்களாக தூர்வாரப்படாமல் சுமார் 5 முதல் 6 அடி சேர் உள்ளது. இதனால் சிறிய மழை பெய்தால் கூட கழிவுநீர் வெளியே செல்ல வழி இல்லாததால் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதி முழுவதும் கழிவுநீர் நிரம்பி விடுகின்றது. இதனால் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைகின்றனர் என்பது அரசுக்கு தெரியுமா? இந்த பெரிய வாய்க்காலை தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படுமா? அதிகாரிகளை விசாரித்த போதும் யாரும் இந்த தூர்வாரும் வேலைக்கு டெண்டர் எடுக்கவில்லை என்று பதில் கூறுகின்றனர். இப்பிரச்சனைக்கு அரசு பதில் கூறுமா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மாண்புமிகு புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள், காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கவிக்குயில் நகர் 5வது குடியிருப்பு வீதியில் உள்ள பெரிய வாய்க்காலில் தூர்வாருவதற்காக ரூபாய் 4.93 லட்சம் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த வேலைக்கான ஒப்புதல் பெறப்பட்ட பின் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு பருவமழை தொடங்கும் முன் பணிகள் முடிக்கப்படும் என்று பதில் அளித்தார். புதுச்சேரியில் மழைநீரில் அடித்து செல்லப்பட்ட வாலிபரை 2 நாட்களாக மீட்க முடியாமல் மாவட்ட நிர்வாகம் திணறி வந்த நிலையில் மழைநீரில் வாலிபர் அடித்து செல்லப்பட்ட நபரின் சடலம் கரை ஒதுங்கியது. புதுச்சேரியில் பெய்த கனமழையில் ஜீவனந்தபுரத்தில் உள்ள ஓடைவெளியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த ஓடையை கடக்க முயன்ற அதே பகுதியை சேர்ந்த 40 வயதான ஐயப்பன் என்ற வாலிபர் மழைநீரில் அடித்து செல்லப்பட்டார். இதனையடுத்து போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் விடிய அவரை தேடியும் கிடைக்கவில்லை. மேலும் உப்பனார் வாய்க்கால், வெள்ளவாரி வாய்க்கால் ஓடை, கடற்கரை பகுதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ராட்சச இயந்திரங்கள் மூலம் தேடுதல் பணியை தீவிரப்படுத்தியும்
மழைநீரில் செல்லப்பட்ட ஐயப்பனை மீட்க முடியவில்லை. தொடர்ந்து பழைய துறைமுக முகத்துவாரத்தில் தேடும் பணி தீவிரமாக நடைபெற்றது. இதனிடையே ஆட்டுப்பட்டி பெட்ரோல் பங்க் அருகே உள்ள வாய்க்காலில் அவரது சடலம் கரை ஒதுங்கியது. புதுச்சேரியில் வரும் 19ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர்வு முகாம் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், துணைநிலை ஆளுநரின் பரிந்துரைப்படி புதுச்சேரியில் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி பொதுமக்கள் குறைதீர் முகாம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரி மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்கு அனைத்து துறை அதிகாரிகள் முன்னிலையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி பொதுமக்கள் குறைதீர் முகாம் கடைபிடிக்கப்பட உள்ளது. 15ஆம் தேதி விடுமுறை நாளாக இருப்பின் அடுத்த அலுவலக நாட்களில் நடைபெறும். அதன்படி இம்மாதத்திற்கான பொதுமக்கள் குறைதீர்ப்பு தினம் வருகின்ற 19ஆம் தேதி காலை 10 மணிக்கு புதுச்சேரி பேட்டையின் சத்திரம் வழுதாவூர் சாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தரைத்தளத்தில் உள்ள கலந்தாய்வு கூடத்தில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வருடத்திற்கு ரூபாய் 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 9வது நாளான இன்று உறுப்பினர்கள் கேள்வி பதில் நேரத்தில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை எந்த மருத்துவமனைகளிலும் ஏற்றுக்கொள்வதில்லை என்றும், குறிப்பாக மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனையில் கூட ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டை ஏற்றுக்கொள்வதில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் இதனால் ஏழை எளிய மக்கள் அவசர சிகிச்சை பெற முடியாமல் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை புதுச்சேரியில் சரியான முறையில் அமல்படுத்த முடியவில்லை. இந்த திட்டத்தை சீர்படுத்தி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மஞ்சள் அட்டை உள்ளிட்ட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வருடத்திற்கு ரூபாய் 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என்றார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட வெள்ளைவாரி வாய்க்கால் சாலை கிருஷ்ணா நகர் மெயின் ரோடு சந்திப்பில் உள்ள ஒரு சாலையின் ஒரு பகுதி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை கேள்வி நேரத்தின் போது காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பேசுகையில், காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட வெள்ளிவாரி வாய்க்கால் சாலை கிருஷ்ணா நகர் மெயின் ரோடு சந்திப்பில் உள்ள சாலையின் ஒரு பகுதி பல வருடமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வீடுகள் கட்டப்பட்டுள்ளது என்பதை அரசு அறியுமா? இதனால் அப்பகுதியில் புதிய தார் சாலை அமைக்கப்படாமல் உள்ளதும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது அரசுக்கு தெரியுமா என்று கேள்வி எழுப்பினார். தான் பலமுறை நகராட்சி ஆணையரிடம் பலமுறை புகார் தெரிவித்திருந்தும் அந்த புகாருக்கு ஆணையர் எடுத்த நடவடிக்கை என்ன என்பதை கூற முடியுமா? ஆக்கிரமிப்பை அகற்றி சாலை அமைக்க நடவடிக்கை அரசு எடுக்குமா? இதேபோல் ஜெயராம் திருமண நிலையம் செல்லும் சாலை சித்தன்குடி மெயின் ரோட்டின் முனையில் சாலை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு ஒரு கட்சியின் அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது என்பதை அரசு அறியுமா? அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற அரசு முன்வருமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மாண்புமிகு புதுவை முதல்வர் ரங்கசாமி அவர்கள், குறிப்பிட்ட சாலை இதுவரை நகராட்சி வசம் ஒப்படைக்கப்படாததால் சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கைக்கு இணங்க அந்த சாலை நகராட்சி சாலையாக அறிவிக்க முடிவு செய்யப்பட்டு இதற்கான முதற்கட்ட அறிவிப்பு 6/12/2023 அன்று தினமலர் நாளிதழ் மற்றும் அரசு இணையதளங்களில் வெளியிடப்பட்டது. இந்த அறிவிப்பிற்கு ஆட்சேபனை தெரிவித்து சர்வோத்தமன் என்பவர் அந்த நிலம் தனக்கு சொந்தமானது என்றும் இது சம்பந்தமான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். இது சம்பந்தமாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டுள்ளது. மேலும் மேற்கூறிய சாலை நகராட்சி சாலையாக அறிவிக்கப்பட்ட பின் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் கூறி ஆக்கிரமிப்பை அகற்ற பரிந்துரைக்கப்பட்ட நகராட்சி விதிகளின்படி விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் சவாலி செல்லாம் நாயக்கர் நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். சுதந்திர போராட்ட வீரர் செவாலி செல்லா நாயக்கரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள்
ஏகேடி ஆறுமுகம், KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் ஊசூடு ஏரியிலிருந்து குடிநீர் எடுப்பது தொடர்பாக அதிகாரிகளுடன் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி ஊசூடு ஏரியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பொதுப்பணித்துறை, சுற்றுலாத்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் உள்ள அனைத்து துறைகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் அதன் பின்னே நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கூறிய அவர், மக்கள் உங்கள் மீது அதிகமான நம்பிக்கை வைத்துள்ளனரே என்ற கேள்விக்கு சிரிப்பு ஒன்றை பதிலாக அளித்தார். ஊசூடு ஏரியின் ஆய்வின் போது அமைச்சர் சாய் சரவணகுமார் மற்றும் அதிகாரிகள் பலரும் உடனிருந்தனர். நிலச்சரிவு பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரளா, வயநாடு மக்களுக்கு AITUC தொழிற்சங்கம் சார்பில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் புதுச்சேரியிலிருந்து லாரி மூலம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டது. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் AITUC மாநில குழு சார்பில் புதுச்சேரி பெரிய மார்க்கெட், சண்டே மார்க்கெட், சாலையோர கடைகளிலும் நிதி மற்றும் பொருட்கள் கடந்த ஒரு வார காலமாக வசூலிக்கப்பட்டது. இதன்படி அரிசி, கடலை பருப்பு, துவரம் பருப்பு, உளுந்து, பூண்டு, சமையல் எண்ணெய், சர்க்கரை, சோப்பு, பிரஷ், பல்பொடி, ரவை, கோதுமை போன்ற மளிகை பொருட்கள், துணி வகைகள் என 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை லாரி மூலம் இன்று புதுச்சேரியிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் ஆகியோர் நிவாரணப் பொருட்களுடன் புறப்பட்ட லாரியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் புதுச்சேரி AITUC தொழிற்சங்க நிர்வாகிகள், கம்யூனிஸ்ட் கட்சியினர் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். பிள்ளையார்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் பிள்ளையார்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று மாலை விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, கணபதி ஹோமம், துர்கா யாகம், லட்சுமி யாகம், நவக்கிரக யாகம் உள்ளிட்ட சிறப்பு யாகங்கள் செய்யப்பட்டது. தொடர்ந்து கலஸ்த ஸ்தாபனம், யாகசாலை பிரவேசம், வேத பாராயணம், மூலமந்திர யாகம் உள்ளிட்ட முதல் கால யாக வேள்விகள் தொடங்கி நடைபெற்று இன்று காலை கோபூஜை, நாடி சந்தானம், சதுர்வேத பாராயணம், மந்திர புஷ்பம், 2ஆம் கால யாக வேள்விகள் செய்து பூர்ணஹீதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடப்புறப்பாடு செய்து அம்மன் கோபுர கலச மூலஸ்தானம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி மாநில முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், தீப்பாய்ந்தான், வழக்கறிஞர் சசிபாலன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சாமிதர்சனம் செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நல்லாண்ட முத்துமாரியம்மன் அபிராமி உடனுரை அமிர்த கண்டேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி உற்சவத்தையொட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு வலம்புரி செல்வ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன் மற்றும் ஸ்ரீ நல்லாண்ட முத்துமாரியம்மன் அபிராமி உடனுரை அமிர்த கண்டேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி மாத உற்சவ விழா கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து சாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மேலும் உற்சவர் அம்பாள் மாட வீதி உலா வருதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சக்தி கரகம் வருதல் மற்றும் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நிறைவு நாளான நேற்று அம்மன் ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்களுக்கு அருள் அளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். பின்பு இசை கச்சேரி நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் நகர பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் மழைநீரில் அடித்து செல்லப்பட்ட வாலிபரை 2 நாட்களாக மீட்க முடியாமல் மாவட்ட நிர்வாகம் திணறி வரும் நிலையில் மழைநீரில் வாலிபர் அடித்து செல்லும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பெய்த கனமழையில் ஜீவானந்தபுரத்தில் உள்ள ஓடையில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த ஓடையை கடக்க முயன்ற அதே பகுதியை சேர்ந்த 40 வயதான ஐயப்பன் என்ற வாலிபர் மழைநீரில் அடித்து செல்லப்பட்டார். இதனை அடுத்து போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் விடிய விடிய அவரை தேடியும் கிடைக்கவில்லை. மேலும் உப்பனாறு வாய்க்கால், வெள்ளவாரி வாய்க்கால் ஓடை,
கடற்கரை பகுதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ராட்சச இயந்திரங்கள் மூலம் தேடுதல் பணி தீவிரப்படுத்தியும் மழைநீரில் செல்லப்பட்ட ஐயப்பனை மீட்க முடியவில்லை. ஜீவனந்தபுரம் ஓடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஐயப்பன் அடித்து செல்லும் வீடியோ தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்நிலையில் ஆட்டுப்பட்டி பெட்ரோல் பங்க் அருகே உள்ள வாய்க்காலில் அவரது சடலம் கரை ஒதுங்கியது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.